Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 12 exercise 7.1 இருந்து sum number 2 பார்க்க போகிறோம். Important 5 mark question. A camera is accidentally knocked off an edge of the cliff 400 feet height. The camera falls a distance of s is equal to 16 t square in t seconds. இதில் ஒரு 3 subdivisional question கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு புரிதலுக்காக தமிழ் வெர்ஷனும் இதில் நினச்சிருக்கேன். 400 அடி உயர மலை உச்சி முகட்டிலிருந்து தவறுதலாக ஒரு புகைப்படக் கருவி விழுகிறது. டி வினாடிகளில் புகைப்படக் கருவி விழும் தூரம் s is equal to 16 t ஸ்கொயர் ஆகும். தரையை தொடும் முன்னர் புகைப்படக் கருவி விழ எடுத்துக்கொண்ட நேரம். How long does the camera fall before it hits the ground? What is the average velocity with which the camera falls during the last 2 seconds? கீழே விழுந்த இறுதி 2 வினாடிகளில் புகைப்படக் கருவியின் சராசரி திசை வேகம் என்ன? ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஹவு லாங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைம். வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ்? டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கணும். தரையை தொடும்போது புகைப்படக் கருவியின் கனப்பொழுது திசை வேகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியான விஷயம்தான், பட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம். ஓகே, கிவன் s is equal to 16 t square. Okay, and height வந்து 400 feet. clear? இப்போ நமக்கு s ஓட வேல்யூ, அதாவது இதுதான் s. நமக்கு ஆக்சுவலி நம்ம ஹைட்னு கொடுத்துருக்கோம், பட் s தான். எப்படின்னா டைம் டேக்கன் டு ஹிட்ஸ் த கிரவுண்ட் டு இட்ஸ் இஸ் டு ஃபைண்ட் t. அந்த கிரவுண்டை டச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம், எவ்வளோ டிஸ்டன்ஸ், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? அப்போ 400 இஸ் ஈக்குவல் டு 16 t ஸ்கொயர். நமக்கு டைம் தான் தேவை, எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னா. ஓகே, ஹவு லாங் த கேமரா ஃபால் பிஃபோர் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். நம்ம சொல்கிற இந்த ஹவு லாங் அப்படிங்கிறது நேரம் தான், டைம். அப்போ 400 டிவைடட் பை 16 இஸ் ஈக்குவல் டு t ஸ்கொயர். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 4 into 100 பிரிச்சுக்கலாம், டிவைடட் பை 16. இதை வந்து ஒரு 4 times தட்டிடலாமா? அண்ட் t ஸ்கொயர் ரைட் சைடில் போட்டுக்கிறேன். 100 by 4 இஸ் ஈக்குவல் டு t ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 25. t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா t இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, வேர் t இஸ் ஒன்லி 5 தான், 5 seconds. ஏன்னா மைனஸில் இருக்காது டைம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் ரெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர் பண்ணியாச்சு. ஹவு லாங் த கேமரா டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் அப்படின்னா ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். தரையை தொடுவதற்கு முன்பு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னா 5 செகண்டில் அது வந்துடுது. அங்கேருந்து டைம் டேக்கன் ஃபார் த கேமரா டு ஹிட் த கிரவுண்ட் அப்படின்னு வரும்போது அந்த கிளிஃபில் இருந்து, மலை உச்சியிலிருந்து தரையை தொடுறதுக்கு 5 செகண்டில் வந்துடுது. ஓகே, அடுத்ததாக சப்டிவிஷன் 2. செகண்ட் சப்டிவிஷன், வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி? நமக்கு வந்து 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா? நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டினா டோட்டலாக எத்தனை செகண்ட் கிடச்சிது? 5 செகண்ட் கிடச்சிது. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டின்றது லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 செகண்ட்னா இது எப்படி எடுத்துக்கலாம்? டீயோட வேல்யூ ஒரு வேல்யூ 3ன்னும் இன்னொரு டீயோட வேல்யூ நமக்கு 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னு வரும்போது நமக்கு தெரியும் இதனுடைய ஃபார்முலா ஆவரேஜ் வெலாசிட்டி is equal to s of b minus s of a divided by b minus a. இப்போ நம்ம s of b கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு given expression தெரியும், s of t இல்லையா? s of t is equal to 16 t ஸ்கொயர். அதான கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ s of a கண்டுபிடிச்சிடலாம். s of a ஓட வேல்யூ 3 இல்லையா? s of a னா 16 into 3 ஸ்கொயர், which is 16 into 9, that is 144. அடுத்ததா s of b. s of b ங்கிறது 16 into 5 the whole square, which is 16 into 25, where we get 400. ஓகே, அதே போல் b minus a. b ஓட வேல்யூ 5 and a ஓட வேல்யூ 3, which is 2. எக்ஸ்பிரஷனுக்கு தேவையான எல்லாமும் கிடச்சிருச்சு. average velocity which is equal to s of b இல்லையா?
எஸ் ஆஃப் பியோட வேல்யூ எஸ் ஆஃப் 5, அதை எழுதிக்கலாம். எஸ் ஆஃப் 5 மைனஸ் எஸ் ஆஃப் 3 டிவைடட் பை பி மைனஸ் ஏ, அதாவது 5 மைனஸ் 3. ஸோ இப்போ எஸ் ஆஃப் 5 வேல்யூ 144, சாரி 400 மைனஸ் 144 டிவைடட் பை 2. சிம்பிளிஃபை பண்ணும்போது 256 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணும்போது 128 ஃபீட் பர் செகண்ட். ஆவரேஜ் வெலாசிட்டி ஒரு ஃபீட்டுக்கு எவ்வளோ வருது, ஒரு செகண்ட் அப்படின்னு வரும்போது 128 ஃபீட் பர் செகண்டில் வந்துடுது. இதுவே நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3. What is the instantaneous velocity of the camera when it hits the ground? Okay, instantaneous velocity at t is equal to 5. அதை நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சதுனால அது இதில் வராது, நாம தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ தேர்ட் சப்டிவிஷன் instantaneous velocity at t is equal to 5. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் இதில் s of t is equal to 16t ஸ்கொயர்னு தெரியும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது velocity is s dash of t இல்லையா. ஸோ s dash of tங்கிறது 2 into 16 into t to the power of 2 minus 1. அது நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. 16 into t, therefore 32t. நமக்கு at t is equal to 5 வரும்போது 32 into 5 we get 160 feet per second. இதுதான் instantaneous velocity. ஓகே, 3 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஒரு கேமரா விழும்போது அப்படின்னு, ஒரு எட்ஜிலிருந்து விழும்போது, மலை உச்சியில் இருக்கக்கூடிய எட்ஜிலிருந்து விழும்போது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கோம். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.